மேல மட்டும் பார்த்து வேகமா போறே கோவத்தோட நீ எதிர்க்கு பாத்தியா நம்ம ஐயோ கட்டிய மாங்கல்யா காமாட்சி அம்மன் மாங்கல்யம் போல் நிலைத்து பெருமாடு வாழ்ந்து கொண்டு எழுந்து எழுந்து என்னை வரவழைத்த காரணம் என்ன? இந்த போர்க்கோள வசத்தோடு இந்த இதோட இடத்துல எங்க போறாரு? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொன்னா? சாதனை புரிய போறாரு. நீ என்ன பண்ற? முட்டை கண்ணு பையா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஒரு குத்து கண்ணை நோண்டி விடுவோம் நீங்க. இப்ப நான் எதுனா தப்பா சொன்னா வேற என்ன கேட்சி? பெண்களாக பிறந்தா கணவனை பார்த்து போக விடுற வேலையில எங்க போற அப்படின்னு கேட்கணும். போனா அப்பதான் திரும்பி வர மாட்டான் பாரு. அப்படிதான் கேட்கணும். அப்படிதான் கேட்கணுமா? எங்க போறீங்க? அப்படியே கேளு. எதுவரை சென்று வருவீர் மன்னா? எதுவரை சென்று வருவீர் மன்னா? எப்போ வருவீர் மன்னா? எப்போ வரீங்க? நீங்க போனா வருவீங்களா? வரமாட்டாரு. ஏய் கம்முனிரா. இப்ப நீ கேட்கறது எப்படி இருக்குது? போனா யமனாத்துக்கு வருவீங்களா? ஏய் அடி அண்ணன் நடக்கலையே. அண்ணே சுந்தரவல்லியே சொல்லைச்சாடாய். சொல்லுங்க பெரியண்ணை புதல்வா தர்மபுத்திர மகாராஜா பாண்டவர் ஐவர் ராஜாக்கள் தன்னுடைய தந்தை பாண்டு மகாராஜா சொர்க்க பதம் அடையவில்லை என்பதற்காக ராஜசுயாக வேள்வி செய்கிறார். ஆமா அந்த ராஜசுயாகத்துக்கு நம்ம வந்து கலந்தபடியாக லிகிதம் வந்திருக்கிறது. உங்களை வந்து கலந்து ஆமா அதுக்கு ஆனால் ஒன்று என்ன பாரு ஏன் மூஞ்சல் சோற போடுறா அங்கதான் விஷயமே தலைமை யார் தெரியுமா போட்டுக்கிறாமா? யாருங்க தலைமை? அதாவது வந்து ஒரு கிரகத்துல அதாவது வந்து ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆகுது என்றா பத்திரிகை அடிப்பாங்க. பத்திரிகை அடிச்சா தாய் தகப்பன் பேரு, பெரியப்பா பெரிய தந்தையில பங்காளிக்கு பேரு போடணும். அவன் யார் பேர் போட்டுக்கிறான் தெரியுமா? யாருக்கு? யார் பேருங்க? அந்த கோபாலக்கண்ட இடையம் பேரை தலைமை தாங்கும்படியாக போட்டுக்கிறான். அப்படியா? இந்த பாரு நம்ம பேரை போட்டுருந்தோம். உங்க பேரு சித்தன்னை புதல்வா சேது நாட்டு மன்னன் சுஷிபால ராஜா. சொல்றேப்பா என்கிட்ட சொல்லாம எப்படி சொல்றேன்? இங்க கட்டி வந்தியா? அதனால கோபாலக்கண்ணன் நமக்கு எதிரி. உங்களுக்கு எதிரி? அதாவது வந்து தர்மன் நம்ம எம்பேரியாவது போடணும். சரி எம்பேரை போடல, உம்பேரியாவது போடணும். ரெண்டு பேரையும் போடல.
பத்திரிக்கை வந்துச்சா? வெறும் நம்மளுக்கு பத்திரிக்கை மட்டும்தான். அதனால இன்றைய தினத்துல அங்க செல்லணும். பாரு நீ என்ன பண்ற தெரியுமா? நீங்க இப்ப அங்க போறீங்களா? நீ என்ன கூட வா. அந்த கோபாலகண்ணன் என்ன பண்ற? கட்டை எடுத்து ஒட்டு இறக்குற நீங்க. யாரு? நீ கோபாலகண்ணா? நானா? ஆமா. யாங்க? நீங்க டாக்டர். என்னடா? நீ தான் சொன்னியா? என்னடா? 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 கோபாலகண்ணன் ஒட்டா இருக்கணும் நீங்க. பெண்கள்லாம் வரக்கூடாதுங்க. சரி நான் போய் வரேன். அந்த கோபாலகண்ணன் தலைய இறக்கணும். எங்க போறீப்பா? யாகத்துக்கு கிளம்புனா? ராஜ் யாகத்துக்கா? சீக்கிரமா எனக்கு ஜெயதாம் இருக்கு. நீங்க போற? ஆமா. ஐயோ! சரியான ராஜாசி ஆடுறது. ஏய் போகும்போது ஐயோ 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 லப லப வாயில பள்ளத்துல வச்சு தள்ளுறீங்களே. கடியில போய் முட்டுறா. ஏய் போடா அப்படியே. போடா அப்படியே. வயந்த பாவம் எங்க வந்து அதுவும் தடுக்க மாட்டேங்குதுப்பா. என்னடா? என்னடா? என்ன கை வச்சியா? நம்ம பள்ளத்துல அது ஒரு ஆள் பள்ளத்துல எப்படி குடிமானம் கிடைக்கல. எங்க குடிமானத்துல சோகத்தை மண்ணே டேய் என்ன பண்றீங்க அங்க? அங்க ஈ உட்கார்ந்து நீ அடிச்சு உள்ள போச்சாங்க. மண்ணா இது என்ன தெய்வம் கதியா? இது உங்க கால கதியா? இப்படி அழகான பிரம்மன் உங்களுக்கு போறதுக்கு எழுதிட்டானா? ஏய் அந்த ஊர்ல போடலாமா? நம்ம குதிரை உள்ள அடக்கலாம் போடலாமா? வாடா எம்மா பின்னாடி வந்துடா பாத்தியா? வாடா அப்படியே. ஏய் ஏய் அடி மாதே மாயன் வாஸ் பேதண்டே. நான் ஒரு அடி அடிச்சு நாங்க பைக் அச்சாம்பரா அச்சாம்பரா போதும் பாட்டி ஏந்து போய் காட்டி வந்து போன் வந்து பாரு நீங்க. அந்த யாதவனானே மாமனான கண்ணனை சும்மா அடிக்காத மகாராஜா. அம்மா பெருமையா அவனை பத்தி பேசாத. அம்மா என்ன பெருமையா பேசி அவரை பத்தி பேசலங்க. கட்டிய கணவனை பெருமையா பேசி எப்படின்னு. உங்களை பத்தி பெருமையா பேசுறேன். ஆனா நான் எனக்கு அவரை பத்தி பேசல. ஜெயத்தாம்பலம் சீக்கிரமா நம்ம கொடுக்குறேன். குடும்பத்தை பத்தி பேசுறேன். இப்ப ஒருவேளை என் ஆசையை கேட்காம இந்த நேரத்துல நீங்க இந்த என் சொல்ல கேட்காம நீங்க அந்த யாகத்துக்கு சென்றா என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கா? உல்லாசாரே நல்ல
ஐயோ ஐயோ வா ஏய் வாடா சொல்லு அங்க பாரு இருமா. நம்ம நாடிடலாம் அதான் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த கொண்டவன் போனா இந்த இல்ல யாரு கொண்டவன் நம்ம போய் பாயில பட்டுறோம்பா. கொண்டவன் யார் போடா இல்ல கொண்டவன் யார் நீ போனல நீ இல்ல இந்த கொண்டவன் சரியாண்டா இந்த கண்டவனா வந்து இப்படி பண்ணுவானா ஏன் மகாராஜா மகாராஜா ஒருவேளை என்னுடைய வார்த்தையை கேட்காம நீங்க ராஜசூய யாகத்துக்கு போனா அந்த யாகத்துல உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ஒருவேளை நீங்க செத்துட்டீங்க இல்ல யார் செத்தானா இல்ல யாரு சொல்லு டேய் டேய் அவ கம்னரி வாடா நாயனா மயில புடிங்க. உங்களுக்கு ஏதாவது அவனுடைய வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசக்கூடாது நான் பேசணுங்க யா, இப்ப என்ன பேசினா ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த உலகில் உள்ள ஒரு வாழக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம பார்த்து ஏளனம் பேசுவார்கள் யாரு மனைவி பேச்சு கேட்காதவன் மதி கட்டவன் யாரு? மான ஐயோ இல்ல யாரா வாங்குறாரு? ஏன் மடக்கண்டா ஏண்டி வாடி. வாடியா வாடியா சொல்றேன் போன் நம்பர் குடுத்து வாடா அப்படியே போன் நம்பரா போன் நம்பர் குடுத்து போ. அடி உன் ஜாலியா இருக்கும். போடா அப்படியே எப்படி புடிவியோ நீ கண்ணாடி காடா கண்ணாடி காரியா நீ அங்க அடிச்சு கிடையாது புண்ணியம் கிடையாது. நீங்க அங்க அடிச்சுட்டா தான் சாப்பிட்டு தூங்கிட்டு பாப்பாரு. பனின்னு கைட்டு விட்டுக்கிட்டு இப்படி அடிச்சு கிடக்குற. போடா அப்படியே இங்க வந்து அடிச்சு வரையாம என்ன வேணும் உனக்கு இப்போ இந்த பாரு சீக்கிரமா போய் வரணும்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு ஐயோ ஏய்யா டேய் எங்க வீட்டுக்காரர் இப்படி அடிக்கிறாரு எதனா சொல்லி காப்பாத்தா என்கிட்ட வந்து சத்து ஊசி போட்டுருக்கோம். ஏய் நமக்கு அப்படியே செகப்பா மண்ணிட்டு இண்டி செஞ்சுது. நம்ம என்ன தாலி கட்டின புருஷன் இப்படி அடிக்கிறாரு கைது போட்டு வா. கைது போட்டு வரணுமா கைது போட்டு வா. கைலாசம் போட்டு இங்கே சொல்லும் போது பக்கத்துல தொலை போட்டுல கூடி கட்டிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் இங்கே வந்து வாடிய. ஏய் ஏய் கண்ணாடி இந்த பாரு அந்த செய்தி கூட உன்னை கட்டிக்காது ஒருவேளை கஞ்சி ஊத்த மாட்டேன் யாருக்கு நீ டேய் இதானா? எங்க குடும்பத்தை பார்த்து அவர் என்ன அடிக்கிறான்னு உனக்கு இலக்காரமா போச்சா எப்படி இருக்குது அது அது எப்படி மூஞ்ச பாரு மின்ன பாரு பச்சை கிளியாட்டு இருக்கட்டும் அடிக்கலாம் மாத்த பார்த்து கணவன் சொல்லை மறு வார்த்தைக்கு என்ன பேச அடிக்கிறாரு உனக்கு இப்ப உனக்கு இலக்காரமா இருக்குதா தாலி திரும்பி பாரு தாலி திரும்புது பாரு என்ன சொல்றீப்பா தாலி முறுக்கியா இருந்து பாரு அதனால அடிக்க அடிக்க அர்த்தத்துக்கு போகுது இப்ப இப்ப அடிக்கிறாரு உனக்கு இது ஏய்! மண்ணா இருங்க, நான் உன்னை தடுக்க மாட்டேன் நீ போத்தான் போற என்னத்து போத்தம் பாரு யாகத்துக்கு ஆ. போதான் போற
அதனால வாரும் எங்கள் நாடு. பேச்சு ஒண்ணு பெற்று வச்சிருப்பாரு அந்த கூட கூட மாட்டேன் வந்தோம்னா தெரிஞ்சீங்களா? எப்படி தேவை வர ஆளா மண்ணா நீங்க இவனை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க ஆள் இல்லாத நேரத்துல நான் கேக்குறதுல அப்படியே வாங்கி வாங்கி வைப்பாங்க. கேக்குறது பொருள் அரசன் மன்மதன் வந்தேன், அரசன் கொள்வாதாகினேன், அரசன் கொள்வாதாகினேன். யாருன்னு தெரியலப்பா. சிஷ்யா புது நடிகை நாட்டங்கிது. சிஷ்யா தலைக்கு எப்படா கண்ணு திறப்பாங்க? சிஷ்யா எங்க இருக்கிறார்? நான் தானே சிஷ்யா சிம்மாதனத்தில் அமரவையும் சிஷ்யா கண்ணை திறப்பாய், கண் திறப்பாய். கண்ணி அனுக்குதுன்னு தெரியல உனக்கு. அதான் சிஷ்யா சுடுகாட்டுல பணம் தோன்றவன் அடங்கி எப்படி சுடுகாட்டுல பணம் தோன்றப்பா சிஷ்யா முறைக்கிறத பார்த்தா அந்த கை வந்த கசிபுவா மாதிரி எதற்கு தெரியுமா இவ்வளவு வேகம் வந்தேன்? வாடா, எதற்கு தெரியுமா இவ்வளவு வேகம் வந்தேன்? எதுக்கு எதுக்கு அந்த மாதிரி கண்ணு காண்காத குளிப்பை வச்சு வாங்கி வந்து வச்சுக்கோங்க. இருவரும் கணவன் மனைவியும் கணவன் மனைவியும் எம்மை கோரி கடுந்தபம் புரிகிறார். ஐயோ உனக்கு தானே எதுக்கு எந்த காட்சி அளிக்க வேண்டும்? ஆமாம்பா காட்சி கொடு. கையில இந்த ஆமா நீ முதல்ல யாரு எந்த நாடு? ஓ அதை கேட்கிறாய், அதை கேட்கிறாய் நீ இப்போ. கண்ணை குத்து கேட்கிறாய். ஆரோக்கியபுரத்தையாலும் மன்மத குஞ்சு குஞ்சு குஞ்சு. மன்மத கடவுள், மன்மத கடவுள கையில வந்து கரும்பு வில்லு இருக்கும். அடடா அதை கிக்கிறாய் இப்போ. கரும்பு வில்லோடு தான் வந்தேன். வறுமையே 4 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார். பசி பசி என்று அன்னவர் ஓடி வந்தார். கரத்தில் என்ன இருப்பது? அதை 4ஆக ஒடித்து 4 சிறுவருக்கும் கொடுத்து விட்டேன். கிளி வாகனத்தோடு ஏன் வரவில்லை என்று கேட்கிறார். கிளி வாகனத்தோடு தான் வந்தேன் சிஷ்யா. அதுக்கு பசி அதிகமாக போனதால் அது என்னை இறக்கி விட்டு ஏரியில் நத்தை பொறுக்க போய் விட்டது.
ஏன் சிசியா கேக்குறவன் கேள்வி நான் என்னன்னா எருமாடு ஏறுக்குலாம் ஓட்டுதுன்றான். உனக்கு நான் ஒரு காவலாளி கிளி ஏர்ல நத்த பொறுக்கு போகுது. சரி, போய் நீ என்ன சொல்ற? சிசியா அதிவேகமாக வந்த காரணத்தை கேட்க வேண்டும். அதான். 2 பாலர்களும் ஆம்பளை என்னை கோரி கனவு பண்ணிக்க. கடுந்தமம் புரிகிறார் அவங்களுக்கு போய் என்று காட்சி அளிக்க வேண்டும். சரி, அம்மா மகாராஜா ஏண்டா நீங்க இந்த மாதிரி சண்டை போறீங்களோ என்னன்னு தெரியல உங்களுக்கு. காட்சி அளிக்கிறதுக்கு ஓஹோ மன்மத கடவுள் வந்து மன்மத கடவுளா சரி மன்மத கடவுளா போய் பாதத்தை பண்ணிக்கிட்டு போங்க. அப்பதான் நீரோ அடிக்காலம் நல்லா இருப்பீங்க. அம்மா கிட்ட போ ஐவாத போ. என்ன பண்ண சொல்றேன்? வெண்பாவா அருகில் வா அருகில் வா அருகில் வா அருகில் வா சாமி வெண்பாவா சாமி என் பாதத்தை பணிந்தபடியால் பணிந்தவர் யார்? உனக்கு ஆசீர் ஆசீர் உலகா சாமி பாலகா பாலகா உனக்கு வாதம் 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 மனைவிக்கு ஆசை. எனக்கு வாதமா இரண்டையும் ஒன்றாக குட்டிப்பார் ஆசீர்வாதம் அதைத்தான் சொல்லேன் வெண்பாவா அருகில் வா அருகில் வா சரி ஆ, எதற்காக வந்திருக்கிற உங்கள் இருவருக்கும் உலகா பாலகா ஆ, பாலகா பாலகா நீ கொஞ்சம் தொலைவாக இரு. நானா ஆ. சரி 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 இப்போது எதற்கு தெரியுமா வேகமா வந்து ஆ, உன் மனைவிக்கு ஆ. புள்ளை கொடுக்க வந்திருக்கிறேன். புள்ள வாரன்னு சொல்லு புள்ள. ஆ, பிள்ளை பிள்ளை வரம் கொடுக்க ஓடோடி வந்தேன். ஆ. என்பவா சாமி அருகில் வா அருகில் வா அருகில் வா அருகில் வா என்பவா வீட்டுக்காரி என்பவா அருகில் வா. ஏன் பயப்படுகிறாய் என்னை பார்த்து? வா, 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 வா. என்பவா சாமி எந்த புடி கால 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 ஏன் ஏன் இப்படி அருகில் வா அருகில் வா. காலை பிடிக்கணுமா? வெண்பாவா சாமி வெண்பாவா சாமி உனக்கு என்ன குறை இருந்தாலும் என்னை பார்த்து கேளு. என்ன தோணுச்சு பாருங்க யாரு மன்மத குஞ்சு 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 மன்மத குஞ்சா உள்ள வரணும்லாமா யாரு என்ன சமாச்சாரம் சொல்லு யாரா ஏய் இடி வா மகாராஜா காவலாளி கம்னாட்டி மன்மத குஞ்சா மேல ஏன்டா இந்த வேலை செஞ்சா மகாராஜா எங்க ஊர்ல ஒத்திக்கு காத்துனாங்க. ஒத்திக்கு கத்து கொடுத்தாங்க மகாராஜா. சரி. எனக்கு மன்மத மன்மத காசு கொடுத்தாங்க. உனக்கு வேஷம் மன்மத வேஷம் மகாராஜா சரி ஒத்திக்கு ஓடினே இருந்துச்சு. அட்டாட பாதியில நின்னு போச்சு. இங்க பார்த்தா தடம் முடான்னு ஓடின்னு கேக்குது மகாராஜா. ஒரு கோரு ஏத்திக்கலாங்க. இங்க வந்து நீ பாட்டு பாடியா ஒரு கோரு கோரு ஒரு கோரு அது ஏத்திக்கலாங்க. இங்கதானா இங்கதானா போடா. எந்த கோர்வை நீ ஏத்திட்டாளா வெண்பாவா ஏய் பாடிய அண்ணா வெண்பாவா ஏய் உன்னை கூப்பிடடா வலுவா விந்துரும் போடா வெண்பாவா ஏய் போடா போ நல்லா இருக்க மகாராஜா. எதுக்கு இப்ப மாறல இப்படி வந்து நில்லம்மா எதுக்கு பின்னால போய் புதறிஞ்சு எதுக்கு வாயில
வாயில வச்சுக்கிறேன் ஏன் வாயில வச்சுக்கிறேன் தெரியுமா? என்னுடைய நான் உங்களுக்கு மனைவி தானே? ஆமா. மனைவி வார்த்தை கேளாம சென்றா உங்களுக்கு ஆபத்து நேரிடுங்க. ஆபத்துங்கிறீங்க அவரு கோவம் ஏம்மா? மூணுகால் போறாராமே. எங்க போறாரு எங்க போறாரு எங்க போறாரு இல்ல, மகாராஜா நீ போற அம்மா இது ஒரு ஆறுது சொல்லிட்டு போறாங்க. நீ என்ன இருக்கு சொல்ல போறா இல்ல போய் வந்தான் எங்க ஒரு சொல்லக்கூடாதா கிரிப்பா. போனா போய் போறாரு விடு என்னடா? செத்து போய் போறாரு அடடா. சாதனையா ஏய் அடி வாய் அடித்தன நீ அடித்தன பப்பை வாய் அடித்தன நீ அடித்தன பப்பை முட்டை போய் முட்டை போய் மன்னா, பத்தலா போடா அப்படியா? எனக்கு மட்ட மட்டமா கட்டிக்கினே எங்க வீட்டுக்காரு எனக்கு மட்ட மட்டமா மரமா இன்னைக்கு எனக்கு மயிலடங்கோ சத்திரமா இந்த மட்ட மரம் பட்டு போனா இந்த கைலாசபுரத்திலே இன்னைக்கு மயில் போய் அங்காடையோ சண்டால பாவீங்களே தங்க சரியா சட்டே ஏய் எங்க கிட்ட எந்த சட்டியா தங்க சரியா சட்டு எந்த சட்டியா ஏய் ஏய் அங்க 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 வச்சுக்கிறேன் ஓட்ல வச்சுக்கிறேன் ஓ, உங்க வீட்டு சட்டி அடே தங்க சரியா சட்டே அப்புறம் இது தாய்மாமே அந்த சட்டே இந்த தாய்மாமே இல்லாமே அப்புறம் இது தவிக்குதடியே உன் சட்டே ஐயோ ஏய் யார் சட்டிங்க தவிச்சிக்குது இது புரியல அங்காள பையா ஐயா இது புத்தம் புதிய சட்டே ஏய் எங்க வாங்கி வச்சுக்கிற புஸ்தா உள்ள உள்ள ஓ வீட்ல இருக்கிற சட்டி இது புத்தம் புதிய சட்டே அங்க கை காட்டு. இது புதுமாமே அந்த சட்டே இந்த புதுமாமே இல்லாமே என்ன இப்ப அதுக்கு உந்து புழு முகலி போகும்போது ஏண்டா பாய் ஏய் யா அது அது அவன் போய் போறான்
வயசு தாண்டி நான் பார்த்தேன். டேய் என்னுடைய கணவர் ரதத்துல வேகமாக கூடாது. நாளைக்கு நான் வந்து நான் இப்பதான் ஃபைனான்ஸ் கிட்ட 10,000 கேட்டுக்கிறேன். ஏய் என்னுடைய கணவர் ரதத்துல வேகமாக செல்கிறாரே, இனிமே எனக்கு யாருடா துணை? நான் தாங்கிறேன்னு சொல்றேன். நீ என்ன புடிங்கயா ஆண்டவன் தான் சொன்னேன். இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டு குருபா சூடு வாங்கி நம்ம ஹோட்டல் கடை வச்சிடுவோம். நீ இட்லி சூடு, ஆட்டுக்காரெல்லாம் வந்து எந்த சட்னி எடுத்து தூண்டு தொட்டி நக்கிட்டு போயிடுவோம். ஆண்டவன் தான் துணையா? ஆமா, வாப்பா. ஏய், அண்ணாண்ட வச்சுக்கோ. ஆண்டவன்